ஹாய் வெல்கம் பேக் டு எஸ்டி சினிமா டைம். இன்னைக்கு நம்ம சேனலில் த ஹவுஸ்மேட் மூவியோட ஸ்டோரியில் இருந்தால் பார்க்க போகிறோம். இது ஒரு அமெரிக்கன் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவி. இந்த மூவி ஸ்டார்ட் ஆனதுமே ஒரு பொண்ணு அவளோட பழைய காரில் ஒரு வீட்டுக்கு போகிறா. அந்த வீட்டோட கேட்டுக்கு முன்னாடி இருக்க வேலைக்காரனை அந்த வீட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் கேட்டுட்டு வீட்டுக்குள்ளேயும் போகிறா. அந்த வீட்டோட ஓனர் நீனா வின்செஸ்டர் ரொம்பவே ஹாப்பியாக வெல்கம் பண்ணுவாங்க. அவளை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் ஒரு இன்டர்வியூ மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த வீட்டுக்கு ஹவுஸ்மேட் வேணும்னு அவங்க ஆல்ரெடி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கான இன்டர்வியூக்கு தான் இப்போ அந்த பொண்ணு வந்திருக்கா. அந்த பொண்ணோட பேரு மில்லி காலேஜ் முடிச்சிருப்பாங்க. ஆனாலுமே அவங்க ஹவுஸ்மேட் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஹவுஸ்மேட் வேலை பிடிக்கும்னா நீனா கிட்டயும் சொல்றாங்க. அந்த வேலைக்கு அவங்க செலக்ட் ஆனா அந்த வீட்லயே ஸ்டே பண்ணி அங்க கிளீனிங், ஆர்கனைசிங், குக்கிங் இந்த மாதிரி வேலையெல்லாம் அவங்க செய்ய வேண்டி இருக்கும்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் நீனா மில்லிக்கு அந்த வீட்டையும் சுத்தி காட்டுறாங்க. அந்த வீட்டை கம்ப்ளீட்டா டிசைன் பண்ணது அவங்க ஹஸ்பண்ட் தானும் சொல்லுவாங்க. அந்த வீடு ரொம்பவே அழகா ஆர்கனைஸ்டா இருக்கும். இப்போ மில்லியோட ரூம்னு 3வது மாடியில இருக்க ஒரு சின்ன பெட்ரூமை காட்டுறாங்க. அங்கதான் அவங்க ஸ்டே பண்ண வேண்டியதா இருக்கணும்னு சொல்றாங்க. அந்த ரூம்ல ஜன்னல் இருக்கும், ஆனா ஓபன் பண்ண முடியாது. அதே மாதிரி ரூம்க்கு சாவியும் இருக்காது. இப்போ நீனா ஜாப்க்கு அவங்க செலக்ட் ஆனா கால் பண்ணுவாங்கன்னு அந்த இடத்த விட்டு இப்போ மில்லி கிளப்பவும் செய்றாங்க. மில்லி கார்ல போயிட்டு இருக்கும் போதே எப்படி இந்த வேலை அவங்களுக்கு கிடைக்காதுன்னு தான் நினைச்சிட்டே போவாங்க. ஏன்னா அவங்களோட ரெஸ்யூமேல அவங்க நிறையவே போய் சொல்லியிருப்பாங்க. அவங்கள பத்தி பேக்ரவுண்ட் செக் பண்ணா கண்டிப்பா அவங்களுக்கு இந்த வேலை கிடைக்காதுன்னு தான் அவங்க நினைப்பாங்க. மில்லிக்கு தங்குறதுக்கு வீடு இருக்காது. மில்லி அவங்களோட கார்லயே தான் தங்கியிருப்பாங்க. இப்போ திடீர்னு நீனா கிட்ட இருந்து கால் வருது, சீக்கிரமா வந்து வேலையில ஜாயின் பண்ண சொல்லி. மில்லி ரொம்பவே சந்தோஷமா நீனாவோட வீட்டுக்கும் போறாங்க. நீனாக்கு மில்லியை பார்த்து ரொம்பவே ஹாப்பி ஆகுது. மில்லியை இப்போ அந்த வீட்டை பார்க்கும்போது ரொம்பவே அன்ஆர்கனைஸ்டா இருக்கு. அவங்க அந்த வீட்டை ஃபுல்லா கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வீட்டை கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போதே நீனாவோட ஹஸ்பண்ட் ஆண்ட்ரூஸும் அவங்களோட பொண்ணும் வீட்டுக்கு வராங்க. ஆண்ட்ரூஸ்க்கு அவங்க புதுசா வேலைக்கு ஆள் சேர்த்தது தெரியாது. இப்ப அவர் வெளியில இருந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்திருப்பாரு. மில்லிக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்க மாட்டாரு. இப்ப அந்த சாப்பாடை ஷேர் பண்ணி நீனா மில்லியோட ரூம்ல கொண்டு போயும் கொடுக்குறாங்க. ஆண்ட்ரூஸ் தான் அந்த சாப்பாடை கொடுக்க சொன்னாருன்னு சொல்றாங்க. அடுத்த நாள் மில்லி தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்க எழுந்து போய் பார்க்கும்போது நீனா கிச்சன்ல ரொம்பவே சத்தம் போட்டு எல்லா பாத்திரத்தையும் தூக்கி போட்டு உடைச்சிட்டு இருப்பாங்க. அவங்க பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்காக எழுதி வச்சிருந்த ஸ்பீச் காணாம போச்சுன்னு அதை தூக்கி போட்டது மில்லி தானே அவங்க கோவப்படுவாங்க. அந்த இடத்துக்கு இப்ப ஆண்ட்ரூஸ் வந்து நீனாவை சமாதானப்படுத்தி கூட்டிட்டும் போறாரு. மில்லி கிட்ட சாரியும் சொல்லிட்டு வீடை கிளீன் பண்ண ஹெல்ப் பண்ணவான்னு கேக்குறாரு. ஆனா மில்லி அவங்களே பண்ணிக்கிறேன்னு சொல்றாங்க. இப்போ நைட் டின்னர் சாப்பிடும் போது ஆண்ட்ரூஸ் மில்லியும் அவங்க கூட ஜாயின் பண்ண சொல்வாரு. ஆனா மில்லி அங்க சாப்பிடாம அங்க இருந்து போயிடுறாங்க. நீனா மில்லிக்கு ஒரு போன் கொடுத்திருப்பாங்க. இப்போ மில்லி அவங்க ரூம்ல நைட்டு ஆண்ட்ரூஸோட ப்ரொஃபைலை செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அவரோட நிறைய போட்டோஸ் அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்க டிவி பார்க்கறதுக்காக கிரவுண்ட் ஃப்ளோர் போவாங்க. அங்க அந்த சவுண்ட் கேட்டு ஆண்ட்ரூஸும் அவங்க கூட உட்காந்து டிவி பார்க்க ஆரம்பிப்பாரு. இது தெரிஞ்ச நீனா அங்க வந்து அவரை தூங்க சொல்லிட்டு மில்லியை பார்த்து அவங்கள வேலையை விட்டு போகவும் சொல்லுவாங்க. இப்போ மில்லி நீனா கிட்ட சாரி கேட்டுட்டு ஒரு லாஸ்ட் சான்ஸ் கொடுக்க சொல்லியும் கேட்பாங்க. இனிமேல் அவங்க ஹஸ்பண்ட் பின்னாடி போக கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு லாஸ்ட் சான்ஸும் நீனா கொடுக்குறாங்க. சாட்டர்டே மட்டும் தான் மில்லிக்கு லீவ். அன்னைக்கு அவங்க யாரோ ஒருத்தரை பார்க்க போறாங்க. அவங்க இன்னும் 5 வருஷம் பனிஷ்மெண்ட் மில்லிக்கு பேலன்ஸ் இருக்கணும் சொல்றாங்க. அதுல எந்த தப்பும் செய்யாம இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி 10 இயர்ஸ் அவங்க ஜெயில இருந்திருப்பாங்க. இப்போ மில்லி திரும்ப வீட்டுக்கு போறாங்க. அப்போ நீனா கால் பண்ணி அவங்களோட பொண்ணை பிக்கப் பண்ணிட்டு வர சொல்லுவாங்க. ஆனா மில்லி அங்க பிக்கப் பண்ண போகும்போது ஆல்ரெடி அவங்க பொண்ணுக்கு ஸ்லீப் ஓவர் வேற ஒரு வீட்டுல இருக்கும். அதனால திரும்ப நீனா நான் சொல்லாம நீ ஏன் போனேன்னு சொல்லி அவங்க திட்டமும் செய்யறாங்க. இதனால மில்லிக்கு நீனாவை சுத்தமா பிடிக்காம போகுது. நீனா மில்லிய வேலைக்கு சேர்க்கிறப்போ அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க. அதனாலதான் ஹவுஸ்மேட் வைக்கிறேன்னு சொல்லுவாங்க. இந்த விஷயத்த ஆண்ட்ரூஸ் கிட்ட சொல்ல வேண்டாம்னு கேட்டிருப்பாங்க. இப்போ நீனாவோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்போ நீனா கிச்சன்ல இருக்க நேரமா பார்த்து நீனா ஒரு சைக்கோ, அவங்க ஆல்ரெடி 9 months ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்காங்க. அவங்க பொண்ணு 1 வயசுல இருக்கும் போது பாத்டப்ல அவங்கள போட்டு கொலை பண்ணவும் ட்ரை பண்ணிருக்காங்கன்னு பேசிட்டு இருப்பாங்க. ஆண்ட்ரூஸ் ரொம்பவே நல்லவர். அவர்கிட்ட நிறைய பணம் இருக்கு. அதனாலதான் நீனா அவர் கூட இருக்கிறதாவும் பேசுவாங்க. இதை கேட்டு மில்லிக்கு நீனா மேல ரொம்பவே டவுட் அதிகமாகுது. இப்போ சாட்டர்டே லீவை கேன்சல் பண்ணிட்டு நீனா ஆண்ட்ரூஸ் கூட ஒரு ஃபர்டிலிட்டி கிளினிக்கு போறாங்க. அங்க போயிட்டு திரும்ப வரும்போது அவங்களால இனிமேல் கன்சீவ் ஆக முடியாதுன்னு ரொம்பவே சத்தம் போட்டு கத்தவும் செய்றாங்க. இப்ப ஆண்ட்ரூஸ் வந்து மில்லி கிட்ட பேசவும் செய்றாரு. அவங்க பொண்ணு அவரோட பயாலஜிக்கல் சைல்டு இல்லைன்னு சொல்றாரு. நீனா ஒரு சைக்கோன்னு மில்லி முழுசா நம்பவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நீனா திரும்பவும் மில்லி கிட்ட சாரி சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கூட வெளியே போறதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு ரிசர்வேஷன் பண்ண சொல்லுவாங்க. இப்போ நீனா அவங்க ரிசர்வ் பண்ண சொல்லலைன்னு இப்போ மில்லி கூட அவங்க சண்டையும் போடுறாங்க. அவங்க தான் அந்த காசையும் கட்டணும்னு சொல்றாங்க. இப்போ ஆண்ட்ரூஸ் அந்த இடத்துக்கு வந்து அவங்க 2 பேரையும் சமாதானப்படுத்துறாரு. அந்த காசை கட்ட வேண்டாம்னு மில்லிக்கிட்டையும் சொல்றாரு. நீனாவும் அவங்க பொண்ணும்
ஒரு கேம்ப்க்கு போயிருப்பாங்க. மில்லியும் ஆண்ட்ரூஸும் மட்டும் தான் வீட்டுல இருப்பாங்க. அந்த டிக்கெட் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு மில்லிய அந்த டிக்கெட் யூஸ் பண்ண சொல்லி ஆண்ட்ரூஸ் கேட்பாரு. ஆனா யாருமே கூட கூட்டிட்டு போறதுக்கு இல்லைன்னு மில்லி அவர்கிட்ட சொல்லுவாங்க. அதனால நீ நானும் போலான்னு அவங்க 2 பேருமே அங்க போறாங்க. இப்போ நீனா மில்லிக்கு விடாம டெக்ஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க, கால் பண்ணிட்டும் இருப்பாங்க. ஆனா மில்லி அதை பார்த்திருக்க மாட்டாங்க. இப்போ பயந்து போய் ஆண்ட்ரூஸ் கிட்ட நீனாவை பத்தி மில்லி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல மில்லிக்கும் ஆண்ட்ரூஸ்க்கும் அஃபேர் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ 2 பேரும் நீனா வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போயிடணும்னு அங்கிருந்து கிளம்பவும் செய்யறாங்க. நீனா அவங்களோட கார் கீயை மில்லி கிட்ட கொடுத்து வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறதுக்கு இனிமேல் அவங்களோட காரை யூஸ் பண்ண சொல்லுவாங்க. கார் திருட்டு போச்சுன்னு கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருப்பாங்க. இதனால மில்லியை அரெஸ்ட் பண்றதுக்கு போலீஸும் போறாங்க. இப்ப ஆண்ட்ரூஸ் போலீஸ் கிட்ட பேசி மில்லியை வீட்டுக்கும் கூட்டிட்டு வராரு. இப்பதான் அவங்களுக்கு தெரியுது அவங்க கிட்ட கொடுத்த போன்ல ட்ராக்கர் இருக்கு. ஆண்ட்ரூஸும் மில்லியும் வெளியே போனது நீனாக்கு தெரிஞ்சிருக்குன்னு. இப்போ சண்டை பெருசாகி ஆண்ட்ரூஸ் நீனாவை வீட்டை விட்டு வெளியே போகவும் சொல்றாரு. கோவத்துல நீனா மில்லிய அரைஞ்சிட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்பியும் போறாங்க. அவங்க கார்ல போயிட்டு இருக்கும் போது பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க. அழுதுட்டே இருந்துட்டு இப்போ பயங்கரமா சிரிக்கவும் செய்யறாங்க. அந்த வேலைக்காரன் மில்லிய பார்த்து இந்த வீட்டுக்கு நீ வந்திருக்க கூடாதுன்னு சொல்றான். நீனாக்கு மில்லி ஆல்ரெடி ஜெயில இருந்தாங்கன்னு தெரிஞ்சிருந்தோம். எதுக்காக அவங்கள ஹவுஸ்மெய்டா செலக்ட் பண்ணாங்க? இப்போ ஆண்ட்ரூஸ் எதுக்கு நீனாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனாரு? நீனா இப்போ எதுக்கு இப்படி பயங்கரமா சிரிக்கவும் செய்யறாங்க? இதெல்லாம் தான் இந்த மூவியோட ஸ்டோரி. இந்த மாதிரி மூவிஸ் அண்ட் சீரிஸோட ஸ்டோரி லைன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. திரும்ப அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.